உங்களுக்கான மளிகை பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். எடுத்துட்டு போறீங்களா? இல்ல பாக்கியாக்கா, நான் பண்ணல. ஏன்? இல்ல, நான் பண்ணல. எங்க வீட்ல ஒரே சண்டையா இருக்கு. இதுக்கிடையில நான் என்ன பண்றது? என் மாமியார் வேற ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு. எனக்கு பண்ற மூடே இல்ல பாக்கியாக்கா. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கோச்சுக்காதீங்க, நான் வரேன். அக்கா, அக்கா, என்ன மாமா பண்றது? இதெல்லாம் நடக்கிறது தாம்மா. இதுக்காக நீ கவலைப்பட்டு இருக்காத. அதெல்லாம் ஜாம்னு பண்ணி முடிக்கலாம், விடு. ஆமாமா, இவங்க யாராவது பண்ணலன்னா நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. அதான் இவ்ளோ பேர் பண்றேன்னு எடுத்துட்டு போயிருக்காங்கல்ல, கவலைப்படாதீங்க. சரி, நீ மீனாட்சி அக்காவுக்கு ஃபோன் பண்ணு. அவங்க வந்தா இதெல்லாம் எடுத்து கொடுத்துடணும். அம்மா, அவங்க போன் எடுக்கலம்மா. ஃபோன் எடுக்கலையா? அக்கா விடுக்கா, நான் எடுத்துட்டு போறேன். என்னென்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு, நான் பக்கத்துல இருக்கவங்கள கூப்பிட்டு நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஏய், அளவெல்லாம் தெரியுமாடி? அக்கா அதெல்லாம் தெரியும்க்கா, நான் பாத்துக்கிறேன். சரிடி. சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்பவா? அம்மா பார்த்து பத்திரமா போமா. சரிங்க தாத்தா. பத்திரமா போயிட்டு வாமா. வாமா. பாக்கியாக்கா, இந்தாங்க. என்ன திரும்ப வந்திருக்க? எதையாவது மறந்து போயிட்டியா? என்னன்னு சொல்றதுக்கா, இது சமைக்கலான்னு எடுத்தேன். அப்ப எனக்கு ஊர்ல இருந்து ஒரு போன் வந்துச்சு. எங்க சித்தப்பா செத்து போயிட்டாராக்கா. நான் அவசரமா கிளம்பணும், அதனால என்னால சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேக்கா. ஐயோ, ஏம்மா என்னம்மா இப்படி சொல்ற? என்ன செய்யறது சார், திடீர்னு போன் வந்துருச்சு. யாருமே எதிர்பார்க்கல. என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி. கோச்சிக்காத பாக்கியாக்கா, நான் கிளம்பணும், வரேன். தேவையா உனக்கு? இப்பதான் மளிகை எடுத்து வச்ச. 2 பேர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தி எடுத்துட்டு போய் திரும்ப வந்து கொடுத்துட்டா. இனிமே வரிசையா சாயங்காலம் வரைக்கும் வருவாங்க பாரு. சாயங்காலம் ஒரு ஆர்டரும் கொடுக்க முடியாம நீ திகச்சு நிக்க போற. கோபி சொன்னதா நடக்க போகுது. இதெல்லாம் தேவையா உனக்கு? திமிரு. ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? என்ன பண்றது மாமா? இப்போ ஏற்கனவே 2 வேலை பண்றதுக்கு வச்சிருக்கேன். இப்போ புதுசா 2 ஐட்டம் வேற பண்ணணும். இது 3வது. எப்படி பண்ண போறேன்னே தெரியலையே. இந்த ஐட்டம் மட்டும் நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்லிடலாமா? சுத்தம். பாக்கியா, ஒண்ணு பண்ணு. தெரியாம சொல்லிட்டேன். என்கிட்ட ஆளும் கிடையாது, இடமும் கிடையாது. மொத்தமா என்னால பண்ண முடியாது. என்னை விட்டுருங்கன்னு சொல்லி போய் காலில் விழுந்துரு. அதான் சரியா இருக்கும். என்னத்த இப்படி சொல்றீங்க? வேற என்ன பண்ண போற? வேற யார்கிட்டயாவது போய் கேட்டு பார்க்கலாமா மாமா? ஏமா இப்ப போய் யாரம்மா புதுசா செய்ய சொல்றது? நீ அது என்ன ஐட்டம் பாரு, அதை வேணா வெளியே வாங்கிடலாம். பாயசம் மாமா, பால் பாயசம். ஏமா பாயசம் தானம்மா, வச்சிடலாமா, விடுமா. அவ்வளோ பேருக்கு பாயசம்னா எங்க பாத்திரம் இருக்கு? எங்க வச்சு பண்ண போறீங்க? எங்கேயோ வைக்கிறேன், உனக்கு என்ன? ஏமா இப்போ என்ன, அந்த பாலை காய வைக்கணும், அப்புறம் அந்த சேமியா அதெல்லாம் போட்டு வறுத்து அந்த பாலில் போடணும், அப்புறம் நெய்யில் அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் நல்லா வறுத்து அதில் போடணும். அவ்வளோதானம்மா, விடுமா, வச்சிடலாமா. முடியுமா மாமா? கவலையே படாதம்மா, நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம், கொடுத்து தான் ஆகணும். புரிஞ்சுதா? நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். தேவையா இப்ப இதெல்லாம் அந்த மனுஷனுக்கு? ஓகே மாமா, பாக்கியா பாயசம் ரெடி. இந்தா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. மாமா இதுலயே இருக்குல்ல, போதும் போதும்.
சூப்பரா இருக்கு மாமா. ஆ, ராமூர்த்தியா கொக்கா? ஆ, எப்படி எங்க பால் பாயசம் செய்ய முடியுமான்னு கேட்டாலே உன் அத்தைக்காரி அவளை எங்கம்மா? மாமா அத்தை ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி ரூமுக்கு போயிட்டாங்க. ரெஸ்ட் எடுக்கிறாளா? ம். ரெஸ்ட் எடுக்கணும்னா அதுக்கு முதல்ல வேலை செய்யணுமா? ஓ, உன் அத்தை ரெஸ்ட் எடுத்து டயர்டாயி ரெஸ்ட் எடுக்கிறா, அப்படித்தானே? மாமா ம். நீங்க இல்லனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் மாமா. சூப்பரா பால் பாயசம் பண்ணிட்டீங்க பாருங்க. ஆ, என் சமையல் திறமையை காட்டுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. ஆ, ஆ. ஏம்மா, உன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆ போயிட்டே இருக்கு மாமா. இன்னும் பாதி வேலை தான் இருக்கு, முடிச்சிடலாம். ம். மாமா நான் பக்கத்துல எல்லாம் அவங்க எப்படி வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். இருமா, நானும் வந்துடுறேன். இரு, போய் சட்டையை போட்டு வரேன். ம். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலையெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லையே, சாயங்காலம் கொடுத்துடலாம்ல? அதெல்லாம் கொடுத்துடலாம். மாவுல கொஞ்சம் உப்பு கூடி போயிடுச்சு, பாத்துக்கோ. ஏமா, வந்த உடனே ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டியா? இப்படி குண்டை தூக்கி போடுற? அப்புறம் அந்த மாவோட கொஞ்சம் மாவு அரைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நல்லா தான் வந்திருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்பா. ஒரு 5-6 மணிக்கெல்லாம் கொடுத்துட்றேன். என்ன சொன்னீங்க? 5-6 மணிக்கா? 4 மணிக்கே கொடுக்கணுமே. 4 மணிக்கே தரணும்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஐயோ மாமா, ஆர்டர் கொடுத்தவர் தான் கால் பண்றாரு மாமா. பேசுமா, எடுத்து பேசு. ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார். வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்காமா? ம், சமையல் வேலையெல்லாம் நல்லதான் போயிட்டு இருக்கு சார். கரெக்டா வந்துரும் இல்லம்மா? எதுவும் சொதப்பிட மாட்டீங்களே? ஆஹா, ஒரு சொதப்பலும் இருக்காது சார். கண்டிப்பா ஐட்டம் எல்லாம் வந்து சேர்ந்துடும். எல்லா வேலையும் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் சமைச்சிட்டு இருக்கோம். சரி சரி, பாருங்கம்மா. ஆ, எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன். ஆ, ஒரு தடவை உங்க இடத்துக்கு வந்து பார்க்கணும், வந்து பார்க்கறேன். ஆ, வச்சிட்டுமா? ஆ, சார் சரிங்க சார். மாமா போச்சு மாமா. என்னம்மா, என்னாச்சு? ஏதாவது திட்டினாரா? இல்ல மாமா, 4 மணிக்கெல்லாம் கொடுத்துடலாம், அது பிரச்சனை இல்ல. அவர் வந்து நம்ம இடத்தெல்லாம் பார்க்கணும்னு சொல்றாரு. இங்க என்ன இருக்கு மாமா? ஏமா, விடுமா. ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்க்கணும்னு சொன்னாதான் நம்மளுக்கு சிக்கல். நம்ம தான் ஆர்டரே முடிச்சு கொடுக்க போறோமே. அப்புறம் அவர் வந்து பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன? விடுமா, நான் பாத்துக்கிறேம்மா. நீ வா. ம், வாமா, பாத்துவா பாத்துவா. மாமா மெதுவா மெதுவாமா, பாத்து 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 பாத்து. அங்க எங்க இருக்கா? இருக்கு மாமா? மூடு மூடு மூடு. எல்லாம் முடிஞ்சது. ம், என்ன எல்லா வேலையும் முடிஞ்சுதா? முடிஞ்சது அத்தை. என்ன கிச்சன் ஒண்ணு நாசம் பண்ணலையே? ஆ, சூப்பர்வைசர் வந்துட்டியா? ம். ஒன்னும் நாசமாவல, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆ, ஆ. பாக்யா, பாக்யா. வந்துட்டேன். யாரு? வா சித்ரா. என்ன எல்லாம் நல்லதானே போயிட்டு இருக்கு? சக்கரை கொஞ்சம் 2 கிலோ குடுக்குறியா? அதான் கொடுத்தனே. அது ஜீரா 4-5 தடவை பண்ணனா, அதுல ஒரு தடவை பண்ணும்போது ஜீரா கருகி போச்சு. ம், என்ன கருகி போச்சா? ஆமா. ஏய், கை தட்டுறத முதல்ல நிப்பாட்டு. இப்ப என்ன ஓட்டப்பந்தயத்துல ஓடி அவ என்ன பரிசு வாங்க வந்திருக்கா? கை தட்டிட்டு இருக்கற? என்ன இது? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. உங்க மருமக என்னெல்லாம் சொதப்ப போறான்னு பாருங்க. ம். சக்கரை கருகிடுச்சுன்னா குலாப் ஜாமுன்லாம் என்ன ஆகுறது? உருண்டையெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஒரே ஒரு தடவை பண்ண ஜீரா தான் கொஞ்சமா கருகி போச்சு. அதுல போடுறதுக்கு மட்டும் ஒரு ஈடு குலாப் ஜாமுன் வச்சிருக்கேன். மத்ததையெல்லாம் ஜீரால போட்டுட்டேன். சக்கரை மட்டும் கொஞ்சம் குடுத்தீனா அதை முடிச்சு எடுத்துருவேன். 2 கிலோ சர்க்கரையா? இருக்கான்னு தெரியலையே. பாக்கியா, சக்கரை எல்லாம் இருக்கு. இருமா, நான் எடுத்துட்டு வரேன். ஆ, ஆமா, உங்க வீட்ல எதுவுமே சொல்லலையா? எங்க வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது சரி. இந்தாம்மா பாக்கியா. கொடுங்க மாமா. இந்தா சித்ரா, கவனமா இரு. மத்ததெல்லாம் சரியா தானே இருக்கு? அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. நீங்க தான் எல்லாம் செஞ்ச உடனே வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னீங்களே, நான் அனுப்பியிருக்கேன். நீங்க எடுத்து பாருங்க. ம், சரிங்களா? நான் வரேன்.
பார்த்து பண்ணு. வீடியோலனா எப்படி டேஸ்ட் தெரியும்? சும்மா இருக்க மாட்டியா நீ? அவ தான் சொல்றாளே, நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன், போன் எடுத்து பாருன்னு. இதெல்லாம் நடக்கிற காரியமா சொல்லு? தேவையில்லாத வேலை செஞ்சு நீ மாட்ட போற பாரு. பாக்கியா, ஆ? யாரு? உனக்கு என்னம்மா கருகி போச்சு? உளுந்த மாவுல கொஞ்சம் தண்ணி அதிகமாயிடுச்சு. ஆ? என்ன பண்றது பாக்கியா? ஈஸ்வரி, பாக்கியா, என்னது தண்ணி அதிகமாயிடுச்சா? நான் தான் திரும்ப திரும்ப அளவெல்லாம் சொன்னனே. எவ்வளோ கட்டியா அரைச்சாலும் கிரைண்டர் கல் அப்படியே நின்னுடுது. தண்ணிய தெளிச்சு தெளிச்சு அரைக்கணும். தண்ணிய தெளிச்சாலும் அப்படியே நின்னுடுது. நான் என்ன செய்யறது? அதனால கொஞ்சம் தண்ணிய ஊத்திட்டேன். மாவு தண்ணி ஆயிடுச்சு. என்ன பண்றது இப்போ? கொஞ்சம் பச்சரிசி மாவை சேர்த்து பண்ணுங்க. பச்சரிசி மாவா சேர்க்கணும்? ரவை இல்லையா? விளங்கிடும். ரவையில செஞ்சா கல்லு மாதிரி வரும். கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்தா அதிக எண்ணெயும் குடிக்காது, நல்லாவும் இருக்கும். ஆ, கொஞ்சமா சேரு, அதுக்காக அள்ளி கொட்டிடாத. சரிங்க. வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. பச்சரிசி மாவை சேர்க்கிற அளவுக்கு தானே தண்ணியா இருக்கு. ரொம்ப தண்ணியாலாம் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கையில புடிச்சு தட்ட முடியாத அளவுக்கு தான் தண்ணியா இருக்கு. தோசை மாவு பதத்துக்கெல்லாம் அரைக்கல. எனக்கு அது கூட தெரியாதா என்ன? நீங்க சொன்ன மாதிரியே அதுல பச்சரிசி மாவு போட்டு சரி பண்ணிடுறேன். ஆ, வரேன். ம். கொஞ்சம் பாத்துக்கம்மா. சரிங்க சார். என்ன மாமா இது? புதுசு புதுசா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. கோபி, அதானம்மா. நீ வரும்போது உன்னை பார்த்து புதுசு புதுசா பிரச்சனை வருதுன்னு சொல்றாப்பா. ஏய் ஈஸ்வரி, அத்தை, என்ன? இல்லங்க, நான் உங்களை சொல்லலங்க. அத்தை, என்னத்த நீங்க? கோபி, நீ இன்னைக்கு ஃபுல்லா இங்க இருந்தேன்னா ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் தான். வா வா, நான் உனக்கு சொல்றேன். வா வா, ஏய் உட்காரு. ஈஸ்வரி, மாமா, வா கொஞ்சம் வா, போம்மா. உட்காரு சொல்றேன். ஆமாடா, உங்க அம்மா உட்கார்ந்து படம் காமிச்சிட்டு இருப்பா, ஆ, உட்கார்ந்து பாரு. ஆ. என்னம்மா என்னாச்சு? இந்த சமையல் கலை வல்லுனரு ஒரு ஆர்டர் எடுத்திருக்கல்ல, இந்த பொம்பளைங்களெல்லாம் வச்சு நடத்த போறேன்னு சொல்லி. ஒருத்தி நான் இன்னைக்கு பண்ணலன்னு சொல்லிட்டா, ஒருத்தி புருஷன் திட்டுறான்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறா, ஒருத்தி சித்தப்பா செத்து போயிட்டாருன்னு ஊருக்கே போயிட்டா, இன்னொருத்தி சக்கரை கருகிடுச்சு, இன்னொருத்தி மாவு தண்ணி அடிச்சுன்னு வந்து நிக்கிறா. இதெல்லாம் எங்கப்பா நடக்க போகுது? இல்லங்க, அதெல்லாம் சரியாயிடும். ஏன்பா, 1000 பேத்துக்கு சமைக்கிறதுனா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். பாக்யா, 50 பேருக்கு சமையல் பண்ற மாதிரி இது இல்ல. ஆ, 1000 பேருக்கு சமைக்க போற. சொதப்புனா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நீதான் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. ம். விடுமா, பார்த்துக்கலாம். வாப்பா சுப்பிரமணி, உள்ள வா. என்ன பாப்பா, வீட்ல அவ்வளவு வேலை இருக்கு என் பொண்டாட்டிக்கு. பிள்ளைங்க இருக்காங்க, எங்க அப்பா அம்மா இருக்காங்க. இப்ப இவங்க என்னடானா என் பொண்டாட்டியை சமைக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சரியா? நீங்களே சொல்லுங்க. அவளுக்கு வீட்லயே 1008 வேலை இருக்கு, இதுல இது வேற. ஏன்பா, டெய்லியா சமைக்க சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே? ஒரு நாள்னாலும் அவ எதுக்கு செய்யணும்? எங்க வீட்ல அவ்வளவு வேலை கிடக்கு. அவ பாட்டுக்கு அதை எதையுமே செய்யாம மாங்குன்னு உங்க வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் பண்ணா நாங்கெல்லாம் சாப்பிட்றதா வேண்டாமா? ஏன்பா, இப்ப என்ன உன்னை பட்னியாவை போட்டாப்பா? என்னமோ எங்களுக்காக சமைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம? அவ பாட்டுக்கு வீட்டை பார்த்துட்டு நல்லா இருந்திருப்பா. உங்க மருமக தேவையில்லாம வந்து பேசி இதையெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தேவையா எங்களுக்கு? இதெல்லாம் இன்னையோட நிறுத்திக்கணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிப்பா, நீ கிளம்பு. இதுக்கு என்ன சொல்ல போறானோ? பாத்தியா என்ன சொல்லிட்டு போறாருன்னு? ஆ? தேவையா இதெல்லாம் உனக்கு? சொல்லு. விடுப்பா, உன் கூட சேர்ந்தவன் போல இருக்கு. ஆ? என்னது, இவன மாதிரி ஒரு ஆளா? ஏன் சொல்ல மாட்டீங்க? வாசல்ல போர்டு வைக்கிற, யாரோ ஒரு பொம்பளைய கூட்டு வந்து வீட்டுல கூட்டம் போடுற, யாரோ ஒரு ஆள் வந்து கத்திட்டு போறான். நான் கேக்குறேன்ல, இதெல்லாம் உனக்கு தேவையா பாக்யா? இத பார்,
இதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அப்புறம் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்லிட்டேன் பாரு. அவ்வளவுதான். விடுமா, அவன் கிடக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. சரியா? ஆ, என்னது ஒண்ணு நடக்காதா? இந்த ஆர்டரும் நடக்காது. அப்புறம் உங்க மருமக தான் வீட்டை விட்டு வெளியே நடப்பா. ஹ, ஹ. அட விடுமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. எல்லாம் நல்ல விதமா நடக்கும். இவங்கெல்லாம் அப்படித்தான். விடு, போய் வேலையை பாரு போ. முதல்ல வேலையை பார்ப்போம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். நிறுத்துங்க நிறுத்துங்க, இங்கதான். இந்தாங்க. தேங்க்ஸுங்க. எல்லாத்தையும் முடிச்சு கரெக்டா எடுத்துட்டு வரணுமே. அம்மா, ஏம்மா வாமா வாமா வாமா. வாமா, குடு குடு குடு. கொண்டா. வாசலே வச்சிருக்கலாம்ல, நான் வந்து எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டேம்மா. சூப்பர்மா. சொன்ன டயத்துக்கு கொண்டு வந்துட்ட பாத்தியா? கிரேட்டுமா. ஆமா அமிர்தா. எல்லாம் முடிஞ்சுதாமா? ஒரு நிமிஷம் இரு. ஏய் செல்வி, எங்க இருக்க நீ? இதோ வந்துட்டேன்க்கா. வந்துட்டால. இதோ. பாத்து பாத்து மெதுவா. என்னக்கா அவசரம்? வா, வா, வா. அங்கே வை, அதுக்குள்ள அங்கே phone வை. பண்ணிட்ட? அப்படி இல்லடி, டைம்க்கு கரெக்டா கொடுக்கணும்ல. ம். எப்படி இருக்கடா? நல்லா இருக்கேன் ஆண்டி. எப்படி கரெக்டா வந்துட்டேனா? நான் தான் ஆளா வந்திருக்கேன். இல்ல இல்ல, நான் ஏற்கனவே வந்துட்டேன். ம். மாமா, இன்னும் டெம்போக்காரன் வரலையே. ஏமா, எல்லாரும் கொண்டு வர்றதுக்குள்ள டெம்போ வண்டி வந்துருமா? பொறுமையா வை. அமிர்தா, ஒரு வாட்டி கணக்கு பாத்துருமா? ஓகே அம்மா. எல்லாம் வந்துருச்சுல? இன்னும் ஒரு 3 பேர் கொண்டு வரணுமா? 3 பேரா? யாருன்னே ஃபோன் பண்ணி பாரு. ஃபோன் பண்ணுமா. அமிர்தா, விடு அமிர்தா. நான் போய் செல்வி. பார்த்துட்டே வந்துடுறேன். செல்வி சீக்கிரம். டெம்போ வர இன்னும் வரலையே மாமா. வருவாங்கம்மா, எல்லாம் நடக்கும்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங் சார். எல்லாம் வந்தாச்சா? வந்துட்டாங்க சார். ஓகே. எப்படிப்பா போயிட்டு இருக்கு எல்லாம்? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே. சாப்பாடு வந்துருச்சா? இல்ல மேடம், இன்னும் வரல. என்ன சாப்பாடு இன்னும் வரலையா? ஆமா சார். என்னம்மா, கரெக்ட் டைமுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இன்னும் வரலையேம்மா? இருங்க, ஃபோன் பண்றேன். ஆ. ஃபோன் எடுக்கலங்க. வாட்? ஃபோன் எடுக்கலையா? என்னம்மா இது, டைம் வேற ஆகுதேம்மா. இருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேம்மா. இந்த வந்துட்டால, வாங்க. பாத்து, வாங்க வாங்க. பாத்து, பாத்து, பாத்து 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 மெதுவா. மெதுவா, அங்கே வை, அங்கே வை. பார்த்து பார்த்து பார்த்து. சூப்பர். டேய், அம்மா. பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. நீயும் சேர்ந்து கூட தூக்கிட்டு இன்னும் வா. 2 பேரு. வராங்கக்கா, வராங்க. ஓ, சரி சரி. பதறாதம்மா, வந்துருவாங்க. இங்க வைப்பா, இங்கே வை. எல்லாம் சரியா இருக்குமா? சரியா இருக்கா? அப்பா. இந்தம்மா வண்டி வந்துருச்சு. வந்துருச்சு. ஏத்திரலாம். சரி, எடுத்து வச்சிடலாமா மாமா?
வந்துட்டு இருப்பாங்க போல இருக்கு, அதான் போன் எடுக்கல. இதுக்கு தான் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்றது. பாக்கியா? ம்